வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். இன்னைக்கு தாய்க்கிழவி என்ற படத்தை பற்றி பேச போகிறோம். தயவுசெய்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. தாய்க்கிழவி படம், இதில் ராதிகா ரொம்ப பவர்ஃபுல் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் ஒரு 60-65 வயசுல ஒரு வயசான கிராமத்தை கிழவி, படிக்காத கிழவி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் காந்திமதின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் நிறைய பாரதி ராஜா படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வயசான கிராமத்தில் இருக்க பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பழைய காலத்து கம்மல், அந்த மாதிரி பிளவுஸு, அந்த மாதிரி சாரி. அதுக்கப்புறம் வடிவுக்கரசி ஒரு 2 படம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாங்க. இப்போ எல்லாம் ராதிகா அந்த வயசான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ராதிகா யூடியூப்ல சொல்றாரு, இந்த கேரக்டர் ரஜினிகாந்துக்காக எழுதுனது அன்ட்டு யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்துக்காக எழுதின கேரக்டர் இது. பட் ரஜினிகாந்த் பல காரணங்களுக்காக நான் இந்த ரோல் நான் பண்ண மாட்டேன்றதுனால அது ஒரு ஃபீமேல் கேரக்டரை மாற்றிட்டு அது ராதிகாவை போட்டிருக்காங்கன்ட்டு ராதிகாவே யூடியூப்ல ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 6 காமெடியன்ஸ் இருக்காங்க. இந்த கதை எப்படின்ட்டா, ஆக்சுவலி ஒரு ரஷ்யன் நாவல் இருக்கு, தி டெத் ஆஃப் இவான் எவ்லெவிச் அப்படின்ட்டு. அது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நாவல். அந்த நாவல் நான் கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன கதை வர போகுதுன்ட்டு, ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இறந்து போயிடுவான். மிகப்பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ டெட் பாடி அங்கே வீட்டில் இருக்கு. இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே வர்றாங்க. அந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ் மைண்ட்லேயும் அவர்கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளோ பணம் வருது இந்த யோசனையிலேயே இருக்காங்க. எல்லாம் இந்த டிஸ்கஷன்லேயே இருக்காங்க. அது நமக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த டைரக்டர் அந்த நாவல் படிக்காம இருக்கலாம், அந்த ஃபிலிம் பார்க்காம இருக்கலாம். அந்த மாதிரி படங்கள் வேற கூட வந்துச்சு. மேட் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. 50 இயர்ஸ் மேலே இருக்கும், 60 இயர்ஸ். நான் ஒரு 5 வயசுல பார்த்த படம். சூப்பர் ஹிட் படம். ஒரு 4 கிராமத்தில் அமெரிக்காவில் 4 பேருக்கு நிதி இங்கே இருக்குது, எங்கேயோ பெரிய நிதி இருக்குது, பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு 4 பேரும் அது ட்ரை பண்ணுறாரு. 4 வேறு குரூப்பு. அது அவருக்கு கிடைச்சிதான் இல்லையா அந்த படம். அது பட் சூப்பர் ஹிட் படம், ஹாலிவுட் படம். 35 காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. 3 எழுத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த 3 எழுத்துல கூட இந்த மாதிரி ஒரு தீம் வருது. என்ன தீம்ன்ட்டா, 3 சின்ன பேப்பர் இருக்கு, அதில் 3 எழுத்து எழுதிருக்கு. அந்த 3 எழுத்து சேர்த்தா எங்கே ஒரு இடத்துல நிதி இருக்கு, அந்த இடம் கடிச்சிடும் அப்படி இருக்கு. அது பயங்கர ஹிட்டான படம். தமிழில் வந்துச்சு, ஆயிடுச்சு. 45 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதுல அந்த மாதிரி போர்ஷன் கொஞ்சம் தான் வருது. பட் அதுதான் பேஸ். ராதிகாவுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ், பசங்க, பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுல நடிச்சவங்க எல்லாம் ஒரு 6-8 பேர் எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட். காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பாப்புலரான காமெடி ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ராதிகா திடீர்னு ஃபெயிண்ட் ஆயிட்டார். ராதிகா வேலை என்னன்ட்டு எல்லாருக்கும் பணம் வட்டி கொடுக்குறது, எல்லாரையும் போய் கலாட்டா பண்றது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரஃப்பான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவர் உடம்பு முடியாம ரொம்ப 100% டயர்டாகி படுத்துடுறாரு. ஆல்மோஸ்ட் டெத்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ இந்த 4-5 பேர் 6 பேர் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போறாரு, இந்த கிழவி
கிட்ட 193 பவுனு கோல்டு நகை இருக்கு சொல்லிடுறாரு. இது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால இந்த 5-6 பேருக்கு எப்படியான இந்த நகையா எடுத்துக்கணும்ட்டு 4 பேரும் பிளான் பண்ணி ஷேர் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாரு. ஸோ அதுக்காக வேற ஒரு சைகை டாக்டர் வர சொல்றாரு, ஏதோ பண்றாரு. படம் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ராதிகா கேரக்டரை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டா ராதிகானாலே அவரால் பேச முடியாது. அப்புறம் இவங்களெல்லாம் பணம் பெருட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 lakh செலவு பண்ணால் இவங்க எங்கே அந்த 190 பவுன் நகை வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்துடலான்னு 4-5 பேரும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் இந்த காமெடி ஆர்டிஸ்ட் முனிஷ்காந்த், சிங்கம்புலி, பாலா சரவணன் இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடும்ட்டா கடைசியில ராதிகா கொஞ்சம் நல்லா ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸ் ஆனவங்க நல்லா ஆயிடுறாரு. ஸோ நல்லா ஆயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த 193 பவுனு எங்க ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்காரு. வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதை எடுத்துட்டு வீட்டில் இருந்த ஒரு 3-4 பொம்பளைகளுக்கு அந்த 190 பவுன் நகையெல்லாம் அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்ட்டா, வீட்டில் இருக்கிற ஆம்பளை பையனுக்கு தான் சொத்து எல்லாம் போகணும், அப்படியெல்லாம் இருக்கு, ஏன் பொம்பளைக்கு போகக்கூடாது? ஸோ அதனால்தான் நான் இதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. அதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. ஏன்டா இது வரைக்கும் நம்ம இந்தியன் லால ஆம்பளைகள் தான் அப்பா சொத்து வரும் ಅನ್ನೋದು ஒரு கோர்ட் ரூல்ஸ். ரொம்ப காலமாக அந்த ரூல்ஸ். பட் இவன் அது பண்ணுறான். அந்த விஷயம் நல்லா இருக்கு. ராதிகா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வர்றாங்க, லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வர்றாங்க. பட் ஒரு ஹெவி கேரக்டர். மீதியெல்லாம் அவங்களெல்லாம் ஒரு படுத்திருக்கிற சீன் தான். அதுல எல்லாம் பெருசாக நடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு 6 பேர் காமெடி ஆர்டிஸ்ட் வர்றாங்க. எந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப எரிச்சலாக இருக்கு, ரொம்ப அருவரிப்பாக இருக்கு. அப்போ சிங்கம்புலி ஒரு கேசட் வச்சுட்டு பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க. ரஜினி பாட்டு, கமலஹாசன் பாட்டு அப்படியெல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஐடியாலாம் அப்போவே 1981 ஒரு படம் வந்துச்சு, பசின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் நாராயணன் ஒருத்தர் நடித்தாங்க. 3 சீன் வந்தாங்க. அங்கே ஒரு சைக்கிள் ஷாப் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஹீரோயின் வீடு இருக்குது. ஹீரோயின் ஒரு கிராமத்து ஏழை பெண்ணு. அப்பப்போ ஒரு பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் பாத்திர கழுவு வந்தால், இந்த பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, அவள் கையில் தொடப்பா எடுத்துன்னு சாங் நிறுத்திடுறாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் 3 சீன் தான் வர்றாரு. ஆனால் தமிழ் சினிமாவில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அவருக்கு பசி நாராயணன் பேர் வந்துச்சு. 3 சீன் வர்றாங்க. இதில் அவர் நிறைய கேசட் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பாட்டு போடுறது, கமல், ரஜினி அப்படியெல்லாம் பண்ணுறாரு. அது கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. தென் முனிஷ்காந்த் ஒரு சீன் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு இவங்க கூட இந்த 4 காமெடியன்ஸ் கேட்பாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு? அப்படி இல்லை, நான் வீட்டுக்கு வந்த உடனே யாரான கதவு நான் கதவு திறக்கிறதோட இன்னொருத்தர் கதவு திறந்துட்டு வாங்க உள்ளே என் அன்பை கூப்பிடலாம், எனக்கு சாப்பாடு போடலாம், என் குழந்தைய நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் வச்சுட்டு தட்டி தட்டி பாட்டு பாடி அதை தூங்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. ராதிகா சப்போர்ட்டிங் ரோலில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல, தெரியுது. ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ட்ரையாக இருக்கு, ஃபுல் ட்ரை. எந்த காமெடியும் சிரிக்க முடியாது, சிரிப்பே வராது. படம் வேற ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, 2.5 hours இருக்குது.
நம்ம நம்ம கையில் கத்திரிக்கோல் கொடுத்து டக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம். படத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் சிரிக்கலை. படத்தில் யாரும் சிரிக்கலை. ஸோ அதனால அது 6 காமெடியன்ஸ் இருந்தால் கூட அந்த காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் ஜீவன் இல்லை. இப்போ முண்டாசு பெட்டி இருந்தது இல்லையா, முண்டாசு பெட்டியெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி படம். அது நமக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. நாங்கள் படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரண படம். ராதிகாவுக்கு ஒருவேளை அவார்டு கிடைக்கலாம், சப்போர்ட்டிங் கேரக்டர் அவருக்கு அவார்டு கிடைக்கலாம். அதை தவிர படத்தில் எந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கேயும் சிரிக்க முடியாது. படம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. யாரும் படத்தை பார்த்த பிறகு ஒருத்தர் கூட கிளாப்ஸ் அடிக்கலை. ஸோ இந்த காமெடி ஆக்டர்ஸும் குறைய சொல்ல முடியாதுன்ட்டு டைரக்டர் அவங்கள நல்லா யூஸ் பண்ணிருக்கணும். டைலாக் சொல்கிறது மட்டும் காமெடி கிடையாது. அந்த டைலாக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒரு ஜீவன் இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. சும்மா டைலாக் தேவையில்லாத ஜோக்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாம் ரிப்பீட்டட் ஜோக்ஸு, எதுலேயும் சிரிக்க முடியாது. ராதிகாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஒரு 25 மெகா சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 20 மெகா சீரியலில் அவர் நடிச்சிருப்பாங்க. அதனால் கிராமத்தில் ராதிகாவுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த படம் பார்க்கலாம். அப்போ ஜென்சி கிட்ஸோ 2K கிட்ஸோ அவங்க என்ன பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது படத்தில். நன்றி. சத்யேந்திரா. என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயவுசெய்து கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சேனல் இப்போ தான் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. 4000 தான் போயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சது டொனேட் பண்ணுங்கள். நாங்கள் சேனலில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பேசுகிறோம். நன்றி. சத்யேந்திரா.